ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து குறைந்ததால் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்ததை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் பரிசலில் பயணம் செய்தும் அருவியில் குளித்தும் வருகின்றனர். கூடுதல் தகவல்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுகுமார். விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், ஒகேனக்கல்லில் கடந்த 7 நாட்களுக்கு பிறகு அருவிகளில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. அதாவது கர்நாடகாவில் கனமழை பெய்ததன் காரணமாக அங்கிருக்கும் அணைகளிலிருந்து அதிக அளவு தண்ணீர் திறக்கப்பட்டதால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் வழியாக 1,25,000 கனஅடி வரை சென்று கொண்டிருந்தது. இந்த தண்ணீரானது கடந்த சில நாட்களுக்கு மழை குறைந்து கர்நாடகாவிலிருந்து அணைகளிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வெகுவாக குறைக்கப்பட்டதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வெகுவாக குறைந்து இன்று காலை 16,000 கனஅடியாக இருந்தது. தற்பொழுது 14,000 கனஅடியாக குறைந்துள்ளது. அதனால் மாவட்ட நிர்வாகம் நேற்றே பரிசல் பயணம் மேற்கொள்ள சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்று தண்ணீர் வெகுவாக குறைந்த காரணத்திற்காக சுற்றுலா பயணிகள் அருவிகளில் மட்டும் குளிக்க மாவட்ட நிர்வாகம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. இந்த காரணத்தால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 7 நாட்களாக சுற்றுலா பயணிகள் இன்று வெறிச்சோடி கிடந்த ஒகேனக்கல் இன்று சுற்றுலா பயணிகள் வருகை அதிக அளவு இருந்த காரணத்தால் களை கட்டியுள்ளது. மேலும் ஒகேனக்கல்லில் ஆடிப்பெரு விழா இன்று நடைபெறுகிறது. இது 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த விழாவுக்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள். தற்பொழுது நாளை ஆடி 18 நாளை கொண்டாட இருப்பதால் ஏராளமான தருமபுரி மட்டுமல்லாமல் பல்வேறு மாநில மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள். அந்த நலனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் அருவிகளில் குளிக்க மட்டுமே அனுமதிக்க உள்ளது. ஆற்றில் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதனால் தீயணைப்பு துறையினர் ஆங்காங்கே ஒலிபெருக்கி மூலம் யாரும் ஆற்றில் இறங்கக்கூடாது, தண்ணீர் அளவு அதிகமாக வருகிறது என்ற காரணத்தால் சுற்றுலா பயணிகள் ஆற்றில் இறங்கக்கூடாது, அருவிகளில் மட்டுமே குளிக்க வேண்டும். அதே போல பெண்கள் குளிக்கும் பகுதி, ஆண்கள் குளிக்கும் பகுதி என அறிவிக்கப்பட்டுள்ளதால் வரிசையில் நின்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்கின்றனர். பரிசல் பயணம் அருவிகளின் தண்ணீர் கொட்டும் அழகை சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் சென்று காண்டு வருகின்றனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.